எல்கேஜிக்கு என்ன கேபிடேஷன் ஃபீ? கேபிடேஷன் இல்லை, அட்மிஷன் ஃபீஸ் 23,000 பே பண்ணுவோம். 23 அப்புறம் 550 எவ்ரி மந்த். மந்த்லி ஃபீஸ் 550 இன்சூரன்ஸ் ஃபீஸ் 33,000. அது வந்து அப்புறம் யூகேஜி போகும்போது ஒரு 7,000 6,000 7,000. அதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் வராது. சீட்ஸ் அவைலபிள் தான். அப்போ இது வந்து இனிஷியலாக 23,000, அப்புறம் வந்து 550 rupees. இது யூனிஃபார்ம்ஸ், புக்ஸ் அந்த இதுக்குள்ள இன்க்ளூசிவ் ஆகும். எல்லாமே நீங்கள் அப்படியா? புக்ஸ் எல்லாம் இருக்கு, இன்க்ளூசிவ் தருவாங்க. பே பண்ணி இது தவிர புக்ஸுக்கு தனியாக பே பண்ணும். எல்கேஜி சீட்ஸ் அவைலபிள் தான் சார். ஓகே, ஃபீ ஸ்ட்ரக்சர் எப்படி சார்? 13,000. இது per year. ஓ, வேற கேபிடேஷன் ஃபீ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அட்மிஷன் ஃபீஸ் மேக்ஸிமம் 50 ரூபா 50,000. யூகேஜிக்கு வந்து என்ட்ரன்ஸ் வைப்பாங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும், என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் அட்டென்ட் பண்ண பிற்பாடு தான் யூகேஜி அட்மிஷன். ஓ, அதுக்கும் கேபிடேஷன் 50,000. இது தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கும் இதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ். யூகேஜிக்கு மேலே எல்லாமே என்ட்ரன்ஸ். ஓகே, இப்போ 2 பிள்ளைங்க சேர்க்கறது கேபிடேஷன் ஃபீ ஏதாவது கன்சிடர் பண்ணீங்களா? அது நீங்கள் அப்ளிகேஷன்லாம் வாங்கி எல்லாம் ஃபில்அப் பண்ணி முடிச்ச பிற்பாடு அப்புறம் டேரெக்டாக போய் மேடத்தை பார்த்துட்டு சரி, இது எல்லாம் பில் பண்ணி தான் தருவீங்களா? இந்த அட்மிஷன் ஃபீஸுக்கு பில் வராது. இப்போ கொடுத்தது ஒன்றும் இது கிடையாது. அப்போ எல்கேஜி தவிர மற்ற எல்லா கிளாஸுக்கும் 50,000 கேபிடேஷன். சரி சரி. எல்கேஜிக்கு வந்து 75,000 சார் நமக்கு அட்மிஷன் ஃபீஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அதுக்கப்புறம் டேர்ம் ஃபீஸ் வந்து 2 டைம் கொடுக்கணும். எல்கேஜிக்கு வந்து மொத்தம் 12,000 தான் இயர். அது 3,000 into 4 இல்லை 4,000 into 3 3 டேர்மாக நீங்கள் கட்டணும். அதாவது 4 மாதத்துக்கு சொல்ற 3,000 தேடி. எல்கேஜி கவனிக்காம அப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் 1 lakh. அந்த அமௌண்ட் டேர்ம் ஃபீஸ் அமௌண்ட் போயிட்டு பஸ்லேயே கட்டணுமா? பஸ்லேயே கட்டிடணுமா? ஆமாம், இந்த அமௌண்ட்டு கட்டாயம் பஸ்லேயே கட்டணும். 50,000 உடனடியாக கட்டணும். சரி, 25 நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் கட்டணும்னாலும் உங்களுக்கு அலோவ் பண்ணி பஸ்ல நம்ம 50,000 கட்டணும். ஆமாம், கேட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீஸ் எல்லாம் இருக்குது சார். யூனிஃபார்ம், சாக்ஸ், டை, யூனிஃபார்ம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் தான் கட்டியாலும். புக்ஸுக்கு தனியாக தான். புக்ஸ் எல்லாமே தனி. அதுக்கு ஒரு 3,000 rupees எக்ஸ்ட்ரா வந்துடும். சரி, அப்போ அந்த இது அதாவது 50,000 + 3 53,000. ஆக்சுவலாக அந்த எல்கேஜிக்குள்ள முடிச்சு 1 இயர் வெளியே வரக்கூடிய எவ்வளோ டோட்டல் எதிராக இது ஒரு டைம் தான் நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டணும். சரி, அதுக்கு பிறகு இந்த அமௌண்ட் நீங்கள் கட்டவே வேண்டாம். 12th ஸ்டாண்டர்ட் வர எந்த ஃபீஸும் கிடையாது. எது கட்டணும்னா டேர்ம் ஃபீஸ் மட்டும் கட்டணும். இப்போ எல்கேஜி அந்த யூகேஜி போகணும்னா இந்த 75 கட்டாங்க. 75 கட்டணும். அப்புறம் ப்ரீகேஜி கொடுத்து எல்கேஜி போகிறதுல ஒரு 21,000 ரூபா வருஷத்துக்கு 7,000 போகணும். எந்த அமௌண்ட் தான் கட்டணும். வேற மற்ற ஸ்கூல்ல வந்து எப்படி ஏமாத்துறாங்கன்னா எல்லா வருஷமுமே இந்த அமௌண்ட் ஒரு 40,000 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 40,000 நீங்கள் எவ்ரி இயர் கட்டணும். இந்த நம்பர் கொடுத்தது ஒரு டைம்லேயே நாங்கள் அதை முடிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த 7,000 இந்த அமௌண்ட்லாம் வந்து அமௌண்ட் வந்துட்டே இருக்கோம். ரெசிப்ட் கொடுப்பீங்களா? எனக்கு சேலரி பண்ணாங்க. ரெசிப்ட் கொடுப்பீங்க? தாராளமாக ரெசிப்ட் உடனே போட்டு கொடுக்குறோம். ஸ்கூல் நேம்லேயே போட்டு கொடுப்பீங்களா? இல்லை, ஏன்னா எனக்கு கேட்பாங்க, ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க. வெல்கம் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு நம்ம ட்ரஸ்ட் உள்ள டொனேஷன் இல்லை சார். இது நம்ம உள்ள பேர் எல்லாமே இருக்கமே. ஏன்னா நம்ம இப்போ நெட்ல பார்த்தா கம்மியான ரேட் கொடுத்துருப்போம். கவர்மெண்ட் ஃபீஸ் கம்மி தானே சார். அது கவர்மெண்ட் ஃபீஸ் போட்டிருக்காங்க. சிபிஎஸ்சி நெட்ல போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க? நமக்கு 4,000 3,000 தானே வருது. மொத்தமே ஒரு வருஷத்துக்கு அவ்வளோதான் சார். அவங்க இது சம்பளமே 50,000 போட்டு டோட்டலாக தருவீங்களா? அதுதான் நீங்கள் கட்டியாச்சுன்னா லெட்டர் பேட் தான். மற்றபடி யூஸ் பண்ணுற வேற ஸ்டூடெண்ட்டுக்குமே லெட்டர் பேட் தான்.
ஆக்சுவலாக என்னன்னா இந்த அட்மிஷன் ஃபீஸுங்கிறது டொனேஷன், அதை மேக்ஸிமம் வெளியே காட்ட மாட்டோம். ஆனால் இப்போ ரொம்ப இந்த நெசசிட்டிங்கும் போது ஆகிட்டு இருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி காலைல 10 மணிக்கு கூட்டிட்டு வரோம். நான் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணி பே பண்ணுவாங்க. அப்புறம் மீதி ஃபீஸ் மே மாதம் செகண்ட் வீக் கட்டணும். எப்படியும் ஒரு எல்கேஜி சொல்லும்போது ஒரு 14,000 ரூபாய் வரும். அதில் 1000 ரூபாய் ஃபஸ்ட் கட்டினா அதை குறைச்சிட்டு மீதி கட்டணும். நம்ம இதுக்கு புக்குக்கெல்லாம் டோட்டல் அட்டை பண்ணாடாங்க. அது 1 இயருக்கு அதுக்கப்புறம் 2 டேர்ம் ஃபீஸ் நீங்கள் கட்டணும். அக்டோபர்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீஸ் கூட எடுத்துருவாங்க. செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்மும் ஒரு 2200 ரூபா அந்த மாதிரி வரும். 2200 எல்லாம் அந்த 14,000 சரி 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 சரி. முதல் வருஷம் 3 டேர்ம் ஃபீஸ் வரும். அடுத்த வருஷத்துல இருந்து 2 டேர்ம் ஃபீஸ் வரும். அவ்வளோ 200 ரூபாய் அப்ளிகேஷன். 6,300 1 இயருக்கு மட்டுமா இல்லை டோட்டல்? 1 இயருக்கு நீங்க இப்ப கட்ட வேண்டியது 6,100 ரூபாய். இப்ப 6,300 ரூபாய் இப்ப கட்டணும். அப்ளிகேஷன் 200 ரூபாய், 6,100 ரூபாய் அட்மிஷன். ஜூன் மாசம் 3000 ரூபாய் கட்டணும். செப்டம்பர் மாசம் 3000 ரூபாய் கட்டணும். ஜனவரியில ஒரு 3000 ரூபாய் கட்டணும். அது போக புக்குக்கு வந்து ஒரு 1,700 புக்கு, நோட்டு, டைம் பெல்ட், சாக்ஸ் எல்லாம் சேர்த்து. யூனிஃபார்ம் வந்து ஒரு 750 இருந்து 750 ரூபாய்க்குள்ள வரும். அதெல்லாம் நீங்க வந்து வெளியே நீங்க கடையில எடுக்கிற மாதிரி இவ்வளவு ஒரு மீட்டருக்கு இத்தனை ரூபா அப்படின்னா எல்லாமே நாங்க வந்து கொடுத்துருவோம். ஸ்டிச் பண்றது நீங்க பண்ணலாம். ஃபீஸ் வந்து 13,000 ரூபாய். அவ்வளோதான். அடுத்த வருஷத்துல வாங்க மாட்டாங்க. முதல் வருஷம் 13,000 ரூபா, அடுத்த வருஷத்துல வந்து 5,000 ரூபா வாங்குவாங்க. பிறகு மந்த்லி ஃபீஸ் ஒரு 700 ரூபா. இது சில 52,000 ரூபா வாங்குறாங்க. 35,000 ரூபா கொஞ்சம் சீல வாங்குறாங்க. ஆதேசில் 30,000 ரூபா வாங்குறாங்க. கார்பஸில் 25,000 ரூபா 30,000. நாங்கள் மினிமம் 10 ரூபா தான் வாங்குறோம். அதுக்கு பிறகு மாதந்தோறும் 600-700 ரூபா. இந்த இதில் நீங்கள் யூனிஃபார்ம், புக்கு, நோட்டு எல்லாம் தனிப்பட்டு கொஞ்சம் அது 15,000 ஆகும். உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வந்து 17,000 ரூபாய். வருஷத்துக்கு 17,000 ரூபா. 17 துவக்கத்தில் வந்து 8,000 ரூபாய் கட்டுவாங்க. சரி சார். அதுக்கப்புறம் 2 டேர்ம் கட்டுவாங்க. 15,000. மொத்தம் வருஷத்துக்கு 17,000 ரூபா. 17,000. அது அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு 2,000 ரூபாய் குறையும். வண்டி வந்துட்டு தண்ணி புக் ஃபீஸ் தண்ணி. அது ஒரு 2,000. அப்புறம் டேம் ஃபீஸ் எதுவும் உண்டு? இல்லை ஃபீஸ் எல்லாம் மொத்தம் 17,000 மொத்தம். இருக்கட்டும், நான் புதுதாக லைட்டா எல்கேஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 30,500 வரும். LKG 500. சரியா? Plus ஒரு 5,000. 5,000 இருக்குங்க. 5,000 வந்து books, notebooks, Okay, uniform, அது தனியா? bag, இது மாதிரி. So 35,500 plus 5,000. சரிங்களா? So இந்த 35,500ல 21,500 first time of admission pay பண்ணணும். Plus இது விட 5,000. So 26,500 வரும். இது வந்து எல்கேஜி தான் கேட்டீங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் டேர்முக்கு ஒரு 7,000 பே பண்ணணும். தேர்ட் டேர்முக்கு ஒரு 7,000 பே பண்ணணும். அறுபத்தஞ்சா சார்? அது எல்லாம் அடைஞ்சிடும். பஸ் தவிர பாக்கி என்ன? 65,000 ரூபா சார். பஸ் சார்ஜ் எவ்வளோ சார்? எவ்வளோ மேடம்? 1,600 மந்த்லி. 65 எல்கேஜி. அதுக்கு அடுத்த வருஷம் இல்லை, இப்போ நம்ம அட்மிஷன் இங்கே ஆகிறதுனால அது குறையாது. 65
இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 75. ரெண்டு First standard. நம்ம இது பண்ண 10% வந்து ஒரே அப்பா அம்மா ஒரு 10% ரிலேட்டிவ்ஸாக ஆகாது. ரெண்டு பிள்ளைய பார்த்தீங்கன்னா 10% அவங்கள சேர்க்கணும்னா இருக்குது 4th ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்ட்னா 80,000 80,000 4th ஸ்டாண்டர்டு. இதே சிஸ்டம் எல்லாம் அதுலேயே அடங்கிருக்கு. ஓகே, எல்லாம் அந்த ஏழுக்கும் நீங்களே எல்லாமே கொடுத்துருவீங்க. எல்லாமே இடையில டேம் ஃபீஸ் அப்படி ஒன்றும் வராது. ஓகே, நீங்க சேர்த்து கொடுக்கணும்னா மேல வந்து ஒரு 50% 80,000 40,000 மே மாதம். அதுக்கு பிறகு ஒரு செப்டம்பர் முதல் வாரத்தில் ஒரு 20,000 கட்டணும். அதுக்கு டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு 20,000. 3 டேமாக கட்டிடலாம். மொத்தமாக கட்டினாலும் ப்ராப்ளம் இல்லை. 3 டேமாக ஃபீஸ் 33,800. 33,800 எல்லாம் புக்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இல்லை அடங்கிடும். இல்லை இல்லை, எதுவுமே வராது. ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸும் மந்த்லி ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸும் ஸ்பெஷல் ஃபீஸு அந்த மாதிரி தான் வரும். புக்ஸும் யூனிஃபார்ம்லாம் செப்பரேட்டாக தான் வரும். 38 சில்லறை 33,800. மந்த்லி 800 ரூபாய் வரும். வேன் வேணும்னா தனியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வரும். மற்றபடி டியூஷன் ஃபீஸு 800. மாதம் 800. ரதி போகும் அவரோட சர்க்குலர் சைன் எடுத்து இது பில்லு கொடுப்பாங்களா? அது 33,800க்கு பில் வராது. மற்ற 8,000 சம்திங் Bill ஃபுல்லாக வராது. full bill வராது. 8,000 சம்திங் தான் ஃபுல் பில்லு. சரி, அப்போ இப்போ 2வது வருஷம் இப்போ வந்து யூகேஜி போகும்போது இதே பிள்ளை வரணுமா? யூகேஜி வராது. வேண்டாம் அந்த அந்த 5,000 அந்த மாதிரி வரும் ஸ்டார்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸும் சேர்த்து அது மாதிரி வரும். ஃபஸ்ட்டு மட்டும் இந்த அமௌண்ட் ஃபஸ்ட் ஜாயின் ஜாயின் பண்ணும்போது ஸ்கூல் அட்மிஷன் ப்ரீகேஜி எல்கேஜி 30,000 இருக்கு. 30,000 அது மட்டும் தான் வேறு ஒன்றும் பண்ணலாம். மந்த்லி இந்த ரெண்டு வரும் மந்த்லி 1,000. 1000 புக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும். புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாம் உண்டு. அது ஒரு 5,000 அவ்வளோதான். அப்புறம் செகண்ட் அப்புறம் யூகேஜி போகும்போது எல்கேஜிலேருந்து யூகேஜி போகும்போது ஒரு 15, 18 அந்த ரேட்டு. அவ்வளவுதான். எல்கேஜி ஃபீஸ் நமக்கு எல்லாருக்கும் அட்மிஷன் ஃபீஸ் 25,000. டெபாசிட் எல்லாവർക്കും സെയിം. എൽകെജിയും പ്രീകെജിയും സെയിം. എൽകെജി പ്രീകെജി യുകെജിക്കെല്ലാം ഞാൻ പറയുന്ന ഫീസ് സെയിം തന്നെ. കെജിക്കെല്ലാം സെയിം തന്നെ. ഫീസ് 25,000 അപ്പോൾ 30,000. ആനുവൽ ഫീസ് 9,000. ടേം ഫീസ് 5,850. അപ്പോൾ ഇനിയിപ്പോൾ അടുത്ത വർഷം ആകുമ്പോൾ ഈ അഡ്മിഷൻ ഫീസും ഡെപ്പോസിറ്റ് അടുത്ത വർഷം ഇല്ല. ആനുവൽ ഫീസും ടേം ഫീസും മാത്രമേ അടുത്ത വർഷം വരും. ഫസ്റ്റ് അഡ്മിഷൻ പണ്ടത് மட்டும் இந்த കൂടുതൽ ഈ 30,000 അടുത്ത വർഷം തൊട്ട് ഈ അഡ്മിഷൻ ഫീസും ഡെപ്പോസിറ്റ് ഇല്ല. ഡെപ്പോസിറ്റ് എന്ന് പറയുന്നത് 1 ഇയർ കഴിഞ്ഞ് എപ്പോൾ തിരിച്ച് വാങ്ങിച്ചാൽ 5,000 റീഫണ്ട് ചെയ്യും. அந்த 25,000 ரிப்ளை கிடைக்கும். 25,000 റീഫണ്ട്